பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறையளிக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறையளிக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் இனிய சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களே, ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம் என்ற திருப்பாடல் ஆசிரியரின் ஆனந்த வரிகளுக்கு ஏற்ப இன்றைய நாளின் திருப்பலி வழியாய் இறைவன் நம் குடும்பங்களை ஆசிர்வதிக்க இப்பலியினிலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். மேலும் நம்முடைய கத்தோலிக்க திரு அவை இன்றைய நாளில் புனித ஆகத்தா அவருடைய நினைவை கொண்டாடி மகிழ அழைக்கின்றது. கடைசி வரை தன் உயிரை கடவுளுக்காய் கொடுக்கும் அளவிற்கு துணிந்த பெண்மணியாக, எல்லாவற்றையும் புறக்கணித்து விடுகிறேன், ஆனால் கடவுளை நான் புறக்கணிக்க மாட்டேன் என்று அவர் மீது கொண்ட நம்பிக்கையில் ஆளப்பட்டவராக இன்று நமக்கெல்லாம் முன்மாதிரியான வாழ்வை விட்டு செல்லுகிறார் புனித ஆகத்தா. எனவே இன்றைய இறைவாக்குகளும் அவற்றை தான் நமக்கு கொடுக்கின்றன. நாம் புறக்கணிப்பது கடவுளையா அல்லது கடவுளிடம் போக வேண்டும் என்று பல்வேறு விதங்களில் தடுத்து நிற்கும் பொருட்களையா, நபர்களையா, சூழ்நிலைகளையா? சிந்திப்போம். இத்தகு எண்ணங்களோடு இத்திருப்பலியை தகுதியான விதத்தில் ஒப்பு கொடுக்க நம்மையே நாம் முழுவதுமாக கையளிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் முழு மனதுடன் உம்மை வழிபட உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோ. அவ்வாறே எல்லா மக்களையும் நேரிய உள்ளத்துடன் அன்பு செய்யவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்று ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டித்து திருத்துகிறார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 4 முதல் 7 முடிய மற்றும் 11 முதல் 15 முடிய. சகோதரர் சகோதரிகளே, பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. தம் பிள்ளைகளிடம் பேசுவது போல் இறைவன் உங்களுக்கு தந்த பின்வரும் அறிவுரையை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். பிள்ளாய், ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என தள்ளிவிடாதே. அவர் கண்டிக்கும்போது தளர்ந்து போகாதே. தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை தண்டிக்கிறார். ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார். திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாக நடத்துகிறார். தந்தை தண்டித்து திருத்தாத பிள்ளை உண்டோ? இவ்வாறு திருத்தப்படுவது இப்போது மகிழ்ச்சிக்குரியதாய் இராமல் துயரத்துக்குரியதாகவே தோன்றும். ஆனால் பின்னர் இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அமைதியையும் நேர்மையான வாழ்வையும் பயனாக பெறுவர். எனவே தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். நீங்கள் நேர்மையான பாதையில் நடந்து செல்லுங்கள். அப்போதுதான் ஊனமாய் போன கால் மூட்டு பிசங்காமல் குணமடையும். அனைவருடனும் அமைதியாய் இருக்க முயலுங்கள். தூய்மையை நாடுங்கள். தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை காண மாட்டார். உங்களுள் எவரும் கடவுளின் அருளை இழந்துவிடாமல் இருக்க பார்த்து கொள்ளுங்கள். கசப்பான நச்சுவேர் எதுவும் உங்களுக்குள் முளைத்து தொல்லை கொடுக்காதபடியும் அதனால் பலர் கெட்டு போகாதபடியும் பார்த்து கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 103. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். இன்னுயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. இன்னுயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இரங்குகிறார். அவர் நமது உருவத்தை அறிவார். நாம் தூசி என்பது அவர் நினைவில் உள்ளது. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு
ஆண்டவரது பேரன்போ அவருக்கு அஞ்சுவோர் மீது என்றென்றும் இருக்கும். அவரது நீதியோ அவர்களின் பிள்ளைகளின் பிள்ளைகள் மீது இருக்கும். அவருடைய உடன்படிக்கையை கடைபிடித்து அவரது கட்டளையின்படி நடப்பதில் கருத்தாயிருப்போருக்கு அது நிலைக்கும். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். செவிசாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 6, இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 6 முடிய. அக்காலத்தில் இயேசு தொழுகைக்கூட தலைவரின் வீட்டிலிருந்து புறப்பட்டு தமது சொந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர். ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகைக்கூடத்தில் கற்பிக்க தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்கள், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம்? என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள்? இவர் தச்சர் அல்லவா? மரியாவின் மகன்தானே? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார். அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். புறக்கணிப்பது யார்? இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே,
ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக இணையதளத்திலே பார்த்த ஒரு சிறு நிகழ்வு. ஷர்மா என்கிற இளைஞனானவன் தன்னுடைய கனவுகளோடு ஒரு உயர் அதிகாரியாக பாதுகாப்பு துறையிலே பணியாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றார். பல்வேறு முயற்சிகள், திறமைகள் என்று ஒரு சேர எல்லாவற்றையுமாய் தன்னகத்தை கொண்ட இளைஞன் அப்பணியிலே சேர்வதற்கான பயிற்சியில் நுழைகின்றான். கடினமாக உழைக்கின்றான். அவனுடைய அந்த நேர்முக தேர்வு நாள் வருகிற பொழுது உடற்பயிற்சி மற்றும் அறிவு சார்ந்த திறன் தேர்வு என்று சொல்லி எல்லாவற்றிலும் அவன் பங்கேற்கின்றான். தன்னால் முடிந்தவரை என்பதை காட்டிலும் தன்னால் முடியாத பட்சத்திலும் கூட அவற்றை கடினமாக ஒரு வைராக்கியத்தோடு எடுத்துக்கொண்டு செயலாற்ற ஆரம்பிக்கின்றான். அந்தோ பரிதாபம், அவனால் அந்த தேர்விலே வெற்றி பெற முடியவில்லை. அந்த தேர்வில் வெற்றி பெறாவிட்டாலும் கூட அடுத்த முறை தேர்ச்சி பெற்றுவிடலாம், ஒரு அதிகாரியாக நாம் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லி அவன் பயணிக்க மனதிலே உறுதி எடுத்துக் கொள்ளுகிறான். ஆனால் அங்கே நடந்த அவமானத்தை அவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. நீயெல்லாம் என்ன செலக்ட் ஆக போற, உனக்கெல்லாம் இது ஒரு குறைச்சலா என்று சொல்லி மேலதிகாரிகள் எல்லாம் மட்டம் தட்டிய பொழுது அவன் அங்கிருந்து புறக்கணிக்கப்படுகின்றான். இவற்றை கண்ட அந்த இளைஞனானவன் எப்படியாவது நான் முன்னேறுவேன், எப்படியாவது நான் இந்த தகுதியான நிலைக்கு என்னை உட்படுத்தி கொள்வேன் என்று சொல்லி கடுமையான பயிற்சியில இன்னும் போராடுகின்றான். நாட்கள் உருண்டோடுகின்றன. அவனுடைய நாட்கள் எல்லாம் அடுத்தடுத்த நகர்வை சென்று கொண்டே இருக்கின்றன. அப்போது ஒரு நாள் இந்த இடைப்பட்ட நேரம் என்று ஒரு இருளான நேரத்தை காட்டி கடைசியிலே ஒரு மகிழ்வுந்திலிருந்து அவன் இறங்கி வருகிறான். பாதுகாப்பு அதிகாரியாகவே உயர்ந்து அந்த மகிழ்வுந்திலிருந்து இறங்கி வருகிறான். என்ன நடந்தது, எப்படி இப்படி இவன் உயர்ந்த அதிகாரியாக மாறினான் என்று அவனுடைய கடந்த காலத்தை சற்று பின்னோக்கி போகிற பொழுது தெரிகிறது. அவன் பயிற்சியும் முயற்சியும் கொண்டு எந்த இடத்திலே புறக்கணிக்கப்பட்டாரோ அந்த இடத்திலே அங்கிருக்கிற அதிகாரிகளாலே நீ தேர்ச்சி பெற்று விட்டாய் என்று சொல்லி அவர்கள் சொல்லும் அளவிற்கு தன்னை இன்னும் அதிகமாக உத்வேகத்தோடு உருவாக்கி கொண்டவராக எல்லார் மத்தியிலும் திறம்பட திறமை மிகுந்த ஒரு இளைஞனாக அவன் அங்கே மாறுகிறார். எனவே இப்போது அவர் எங்கே வந்து இறங்குகிறார் என்று சொன்னால், எந்த இடத்துல அவர் புறக்கணிக்கப்பட்டாரோ அந்த பயிற்சி தளத்தினுடைய மேலதிகாரியாக எல்லா பயிற்சியாளர்களையும் பார்வையிட்டு தேர்ந்தெடுக்கிற தேர்வு அதிகாரியாக அங்கே அவர் மாற்றப்படுகின்றார். எனவே புறக்கணித்தது நீங்களாக இருக்கலாம், ஆனால் இந்த பணியை என் ஆசை தீர நான் கொண்டாட வேண்டும் என்று கனவு கண்ட இப்பணியை நான் ஒருபோதும் புறக்கணிக்கவில்லை. எதை பற்றி கொள்ள நினைத்தேனோ அது இன்று என் கண்முன் நிற்கிறது என்று சொல்லி பெருமையாகவும் பெருமிதத்தோடும் நடந்து கொண்டாராம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, புறக்கணிப்பு என்பது இன்றைய வாசகங்களின் பின்னணியில் இருக்கிற அருமையான ஒரு இறையியல் சிந்தனை. 2016 ஆண்டு தொடங்கி 2020 ஆண்டு வரை புனித பவுல் இறையியல் கல்லூரியிலே நான் இறையியல் பயின்று கொண்டிருக்கின்ற பொழுது சிறைப்பணி என்ற அருமையான பணிக்குழுவில் இணைந்து சிறை கைதிகளை புறக்கணிக்கப்பட்ட மக்களாய் இருக்கின்ற இந்த பூ உலகில் கண்டுகொள்ளப்படாத அல்லது தண்டனை காலம் முடிந்து மீண்டும் அவர்கள் வில்லம் தேண்டியோ அல்லது ஊரை தேடியோ வருகிற பொழுது எல்லாராலும் புறக்கப்படுகின்ற ஒரு சமூகத்தினராக அவர்கள் மாற்றப்படுவதை கண்ணுக்கு முன்பாக கண்டவனாக இருந்ததால் என்னுடைய இந்த இறையியலை விவிலியம் சார்ந்த என்னுடைய அணுகுமுறையை நான் எப்படி மாற்றிக்கொண்டேன் என்றால், புறக்கணிப்பு ஒரு இறையியல் பார்வை என்றுதான் இயேசுவினுடைய இன்றைய புறக்கணிப்பையும் இயேசு எவ்வாறு தன் சொந்த ஊரிலே புறக்கணிக்கப்பட்டாரோ அதை விவிலிய ஆதாரமாக கொண்டு என்னுடைய டெசர்டேஷன் என்று சொல்லப்படுகிற ஆய்வு கட்டுரையை நான் சமர்ப்பித்தேன். பிரியமானவர்களே, வரலாற்று பின்னணியிலும் சரி, விவிலிய காலச்சூழலிலும் சரி, எல்லா நேரங்களிலும் நாம் பார்ப்பது இந்த புறக்கணிப்பு என்பது ஒரு கசப்பான உணர்வு,
புறக்கணிப்பு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மை. புறக்கணிப்பு என்பது எல்லாராலும் கண்டுகொள்ளப்படாத ஒரு நிலையினுடைய அச்சாரம் என்று பார்க்கிறோம். இன்றைய காலச்சூழலில் நான் இன்றைய இறைவாக்கு சிந்தனையை எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், புறக்கணிப்பது யார்? நாமா, கடவுளா? கடவுள் என்னை புறக்கணித்து விட்டாரா அல்லது கடவுளை நான் புறக்கணித்து விட்டேனா? எசையாவினுடைய சுருளேடு அங்கே இயேசுவின் கரங்களில் கொடுக்கப்படுகிறது. அதை வாசித்து முடித்தவுடன் அதை சுருட்டி ஏவலரிடம் கொடுக்கின்றார் இயேசு. பின்பு, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று என்னில் நிறைவேறிற்று என்று சொல்லி அவர் போதிக்க ஆரம்பிக்கின்றார். அதை பார்த்த எல்லா கண்களும் வியப்பில் ஆழ்ந்தது மட்டுமல்ல, அவரை புறக்கணிக்கவும் தங்களுடைய புறக்கண்கள் வழியாக பேச ஆரம்பிக்கின்றார்கள். அகக்கண்களின் வழியாய் ஆனந்தம் கொண்டு அகத்திலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியாத அற்ப உள்ளத்தினராய் அவர்கள் மாறுகிறார்கள் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 14வது இறைவார்த்தையிலே வாசிக்கிறோம், வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். இந்த வாக்கு மனிதரான ஆண்டவர் இயேசு நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் குடிகொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த இயேசுவை நாம் புறக்கணிக்காமல் இருக்க வேண்டும். அந்த இயேசுவை புறம் தள்ளாமல் அள்ளி அரவணைக்கக்கூடிய அன்பு மக்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நாளில் நாம் பயிற்சியோடு கூடிய பணிவாழ்வின் தன்மையாக சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். காரணம், அன்புக்குரியவர்களே, யோவான் நற்செய்தியினுடைய 1வது பிரிவில் 11வது இறைவார்த்தையில் இவ்வாறு வாசிக்கிறோம், அவர் தமக்கு உரியவர்களிடம் வந்தார், அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பார்க்கிறோம். ஆக கடவுளை பொறுத்தவரை யாரையும் எப்போதும் அவர் புறக்கணித்ததே இல்லை. யூதாஸ் இஸ்காரியத்தை கூட இவன் பிறவாமல் இருந்திருந்தால் நலமாயிருக்குமே என்று சொன்னாரே ஒழிய, அங்கே யூதாஸ் இஸ்காரியத்தை பார்த்து வேறு ஒன்றும் இயேசு பேசவில்லை என்றுதான் பார்க்கிறோம். அவர் அவருக்கு உரிய வழியிலே போகிறார் என்றுதான் இயேசு சொன்னார். பிரியமானவர்களே, சிற்றாழமாய் சிந்தித்து பார்க்க வேண்டும். தொடக்க நூலில் 1ஆம் அதிகாரம் 26வது இறை வார்த்தையில கடவுள் மானிடரை தம் உருவிலும் சாயலிலும் படைக்கின்றார். இந்த ஏதேன் தோட்டம் முழுவதும் நீங்கள் அனுபவியுங்கள், கொண்டாடுங்கள், என்னுடைய முழுமையான ஆசியின் மக்களாய் நீங்கள் வாழுங்கள் என்று சொல்லி ஆசிர்வதிக்கின்றார் கடவுள். தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் 2வது இறைவார்த்தையில் பார்க்கிறோம், ஆபிரகாமை தலைமுறை தோறும் ஆசிர்வதித்த கடவுள் நீயே ஆசியாய் விளங்குவாய் என்று சொல்லுகின்றார். ஆக இப்படியாக கடவுள் விவிலியத்தின் பக்கங்களில் சிந்திக்கிற பொழுது யாரையும் கடவுள் புறக்கணித்தது அல்ல, மாறாக நாம் தான் கடவுளை நம் இவ்வுலக காரியங்களினாலும் இச்சை நிறைந்த பார்வையாலும் இந்த உலக பொழுதுபோக்கு சாதனங்களினாலும் கடவுளை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாய் புறக்கணிக்கின்ற மக்களாய் வாழுகிறோமோ என்கிற சின்ன ஒரு கேள்வியை இன்றைய நாளில் நம் உள்ளத்தில் கேட்டு பார்க்க வேண்டும். இன்றைய நாளினுடைய நினைவை கொண்டாடுகின்ற புனித ஆகத்தாவினுடைய வாழ்வு தொடக்கத்திலிருந்து கடைசி வரை கடவுளை புறக்கணிக்காத வாழ்வு. இயேசுவினுடைய வார்த்தைக்கு வாழ்வு கொடுத்த ஒரு உன்னத கண்ணியாகவும் மறைசாட்சியாகவும் அவர் திகழுகின்றார். பல்வேறு போராட்டங்கள், கவலைகள், எதிர் விளைவுகள், எதிர்த்து நின்ற மனிதர்கள் என்று எல்லாவற்றிலுமாக கடைசி வரை அவர் இறுக பிடித்தது இயேசுவினுடைய முழுமையான விசுவாச வாழ்வு. இயேசுவின் மீது கொண்டிருந்த மாறாத பேரன்பு மிக்க அவருடைய நம்பிக்கை பயணம்தான் இயேசுவை புறக்கணிக்காமல் சுற்றி வந்த அத்துணையையும் புறக்கணித்து நின்றவராக இருந்ததால் தான் அவர் கொடூரமான முறையில் அடித்து துன்புறுத்தப்படுகிறார். கடைசியில் தன் இன்னுயிரையும் இயேசுவுக்காக கையளிக்கின்றார். பிரியமானவர்களே, ஏசாயா புத்தகம் 43ஆம் அதிகாரம் 4வது இறைவார்த்தையிலே பார்க்கிறோம், என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன். எரேமியா புத்தகத்திலே 17ஆம் அதிகாரம் 14வது இறைவார்த்தையில் பார்க்கிறோம், ஆண்டவரே என்னை நலமாக்கும், நானும் நலமடைவேன், என்னை விடுவியும், நானும் விடுதலை அடைவேன், ஏனெனில் நீரே என் புகழ்ச்சிக்குரியவர். பழைய மொழிபெயர்ப்பில் நாம் சிந்தித்தோம் என்றால், ஆண்டவரே நீரே என்னை மயக்கினீர், நானும் மயங்கி போனேன் என்று பார்க்கிறோம். அதே போல திருப்பாடல்கள் 73 1வது இறைவார்த்தை இவ்வாறு அமைகிறது, உண்மையாகவே
இஸ்ரேலுக்கு கடவுள் எவ்வளவு நல்லவர், தூய உள்ளத்தினருக்கு ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று நாம் வாசிக்கிறோம். மேலும் விடுதலை பயண புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் 7வது இறைவார்த்தையில் சிந்திக்கிறோம். என் மக்கள் படும் வேதனையை என் கண்களால் கண்டேன், எனவே நான் உன்னை விடுதலை பண்ணி அவர்களை அழைத்து வர அனுப்புகிறேன் என்று மோசேயை இறைவன் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினரை நோக்கி அனுப்புகிறார் என்று சொன்னால், கடவுள் ஒருபோதும் தம் மக்களை புறக்கணிக்காத கடவுளாய் இருக்கின்றார். எனவேதான் கொண்டாடுகிறோம் ஆண்டவரே என் புகலிடம் என்று. ஆக பிரியமானவர்களே, சிந்தித்து பார்ப்போம். இன்றைய நாளில் நாம் தான் கடவுளை பல நேரங்களில் இன்றைய காலச்சூழலுக்கு ஏற்ப கடவுளை தள்ளி வைத்து வேடிக்கை பார்க்கிறோம். அள்ளி அரவணைக்க வேண்டிய அவரை தள்ளி வைப்பதால் என்னவோ நாம் பல்வேறு நிகழ்வுகளால், மனிதர்களால், சுய சிந்தனை ஒழுக்க கேட்டிற்கு எதிரான செயல்பாடுகளால் தள்ளிவிடப்படுகின்ற அல்லது தாழ்ந்து விழுந்திருக்கிற மக்களாயிருக்கிறோம். அத்தகைய நிலையிலிருந்து கடவுள் இன்று நம்மை அழைக்கிறார். ஓசேயா புத்தகத்துல 4ஆம் அதிகாரம் 1வது இறை வார்த்தையில் வாசிக்கிறோம். இஸ்ரேல் மக்களே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். நாட்டில் குடியிருப்பவர்களோடு ஆண்டவருக்கு வழக்கொன்று உண்டு. நாட்டில் உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, கடவுளை அறியும் அறிவும் இல்லை. பொய்யானை, பொய்யுரை, கொலை, களவு, விபச்சாரம் ஆகியன பெருகிவிட்டன. எல்லா கட்டுப்பாடுகளையும் தகர்த்தெறிகின்றன. இரத்தப்பள்ளி மேல் இரத்தப்பள்ளி குவிகின்றது என்று நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் கடவுளை புறக்கணித்து விட்டோம். இவ்வுலகில் நாம் செய்கின்ற எல்லாவற்றையும், நாம் அனுபவிக்கின்ற எல்லாவற்றையும் ஓசேயா இறைவாக்கினர் வழியாக கடவுள் என்று நமக்கு சொல்லுகிறார். சிந்தித்து பார்ப்போம் அன்பார்ந்த இறை சமூகமே. நாம் ஒவ்வொருவரும் இன்றைய நாளில் இயேசுவை புறக்கணிக்காமல் வாழ வேண்டும் என்றால் 3 சிந்தனைகளை உள்வாங்கிக் கொள்வோம். முதல் சிந்தனை, ஆண்டவரின் வார்த்தையை அகற்றாதீர்கள். யோசுவா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வரை உள்ள இறை வார்த்தைகளில் நாம் பார்க்கிறோம். அன்றைய நாளில் மோசே ஆரோனுக்கு பின்பாக யோசுவா இஸ்ரேல் மக்களை வழிநடத்த வேண்டும் என்று கடவுள் சொன்ன பொழுது அவர் தயங்குகிறார். ஆனால் கடவுள் சொன்னது, அன்று மோசையோடு இருந்த நான் இன்று உன்னோடு இருக்கிறேன், அஞ்சாதே, கலங்காதே, திகையாதே என்று சொன்னவர் இந்த திருச்சட்ட நூலை மட்டும் உன் முன்னின்று அகற்றாதே, இரவும் பகலும் அதை சிந்தி நீ வெற்றி பெறுவாய், நலம் பெறுவாய் என்று நாம் வாசிக்கிறோம். ஆக ஆண்டவரின் வார்த்தையை அகற்றாத போது நாம் கடவுளை புறக்கணிக்க மாட்டோம். 2வது சிந்தனை, ஆண்டவரின் உடனிருப்பை பற்றி கொள்ளுங்கள். விடுதலை பயண புத்தகம் 13ஆம் அதிகாரம் 21வது இறை வார்த்தையில் பார்க்கிறோம். இரவில் நெருப்பு தூணாகவும் பகலிலே மேகத்தூணாகவும் இருந்து கடவுள் இஸ்ரேல் மக்களை வழிநடத்தினார் என்று பார்க்கிறோம். ஆக 2வதாக ஆண்டவரின் உடனிருப்பை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அதற்கு தான் திருப்பலி, ஜெபமாலை, நற்கருணை ஆசீர்வாதம், நவநாள் ஜெபம், திருமணி ஆராதனைகள், திருப்பயணங்கள். இந்த யூபிலி ஆண்டினுடைய கொண்டாட்டத்தினுடைய மையமே கிறிஸ்துவை கொண்டாடுவோம், திரு அவையை கொண்டாடுவோம், நம்மை நாமே கொண்டாடுவோம். இதன் மைய சிந்தனையே உடனிருந்து கடவுளுடைய உறுதியை பெற்றுக்கொள்வதுதான். கடைசியாக அன்புக்குரியவர்களே, நாம் கடவுளை புறக்கணிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவரின் வழியை தேர்ந்தெடுங்கள். யோவான் நற்செய்தியில 14ஆம் அதிகாரம் 6வது இறை வார்த்தையில், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என்னையன்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்று பார்க்கிறோம். அத்தகைய இறைவழியில் பயணிக்கிற பிள்ளைகளாய் நாம் வாழுகிற பொழுது பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 13வது இறை வார்த்தையில, எனக்கு வலுவூட்டுகிற இறைவனின் துணையை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று பவுலடியார் சொன்னது போல நாமும் நம்மால் சொல்ல முடியும் என்கிற உறுதித்தன்மை நம்மில் உதிக்கும். அப்போது எல்லாவற்றையும் சிந்திக்கிற பொழுது ஒருபோதும் ஒரு சூழ்நிலையிலும் நம் கடவுளை நாம் புறம் தள்ள மாட்டோம். அத்தகைய உன்னதமான பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் வாழ இந்த திருப்பலியிலே தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். அப்போது இறையெல்லாம் கடந்த அமைதி நம்முள் என்றும் தங்கும். இத்தகைய அருளுக்காய் தொடர்ந்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணிகளை காணிக்கையாக உமது பீடத்திற்கு கொண்டு வருகின்றோ. இவற்றை கனிவுடனேற்று எங்களது மீட்பின் அருளடையாளமாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கை இடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே வான தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்தேத்தி அக்களித்து ஆர்ப்பரித்து ஒரே குடும்பமாய் இணைந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசியை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் உரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது துரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது துரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவனே, எல்லாம் எனக்கு என்று மன நிறைவோடு இரு கரங்களை விரித்து இறைவனை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் வளமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது துரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவதற்காக வந்தவர். இவருடைய இந்த விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உறவு ஒன்று உலகில் தேடி அழிந்து நான் தெரிந்தேன். உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடையால் வலுவூட்ட பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் முடிவில்லா மீட்பின் இந்த உதவியால்
உண்மையான நம்பிக்கை என்று வளர்ச்சியுற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறைவனின் ஆசியின் மக்களாக வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆரோக்கிய தாயே அம்மா அம்மா உந்தன் அருள் பதம் நாடி வந்தே. மயங்கிடும் மனதினில் மரியே என் அன்னையே, இறையருள் நிறைய செய்வாய். ஆரோக்கிய தாயே அம்மா அம்மா உந்தன் அருள் பதம் நாடி வந்தே. மயங்கிடும் மனதினில் மரியே என் அன்னையே, இறையருள் நிறைய செய்வாய். சங்கீதம் பொங்கும் சந்தோஷ வேளையிலே, பொங்கும் மனந்தினம் கொண்டாடும் மாதவமே. சங்கீதம் பொங்கும் சந்தோஷ வேளையிலே, பொங்கும் மனந்தினம் கொண்டாடும் மாதவமே. உன்னைத்தான் நம்பித்தான் உலகதை உனக்களித்தான். தேவன் வியந்தான் மகிழ்ந்தான் உன் பெருமை எண்ணித்தான். ஆரோக்கிய தாயே அம்மா அம்மா உந்தன் அருள் பதம் நாடி வந்தே. மயங்கிடும் மனதினில் மரியே என் அன்னையே, இறையருள் நிறைய செய்வாய். நிலையான புகழுக்குரிய தூயரை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.